நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பேன், ஜிபே பண்றதுக்கு ஸ்கேன் அனுப்பிச்சு அவங்க அதை பார்த்தாங்களா இல்லையா, ஒன்னா நீ செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணனா இல்லை எனக்கு ரிப்ளை பண்ணணும், ரெண்டுமே பண்ண மாட்டேன். அப்போ நான் ஃபோன் தான் பண்ணி கேட்க முடியும். வேணும்ட்டு சொல்லலம்மா, வேணும்ட்டு பண்ணலம்மா. நான் இல்லைன்னா உனக்கு யாருமே புரியல. சாரி எதுக்குடி சொல்லணும்? உனக்கு சமைச்சு போடுறேன், படிக்க வைக்கிறேன், வேண்டிக்கிறதெல்லாம் வாங்கி தரேன், எதுக்குடி நான் சாரி சொல்லணும் உனக்கு? நீ நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே போயிருப்பேன், கிச்சன்ல சூடு போட்டிருக்கேன், இங்க வா நீ சூடு வாங்கினதுக்கு என்னையா அடிக்கிற? இல்ல நான் இந்த பேராகிராஃப் தான் பண்ணுவேன். எடிட்டர் அந்த அந்த மீம் எடுத்து போட்டுக்கோங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இதுல மீம் வரக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால இதுல மீம் வரக்கூடாது. வரணும்க்கா. கண்ணோரம் ஆனந்த ஈரம் முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா. Helios Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மேம், அதாவது ரெண்டு பேரும் இந்த இரிட்டேட் பண்ணிக்க அவங்கள இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம், நீங்க வந்து என்ன இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம் உன்னை இரிட்டேட் பண்ற இவங்க இது நன்னு பண்ணா இரிட்டேட்டட் டு த கோர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, ஒழுங்கா எழுத உனக்கு நல்லா தெரியும் மம்மி. இது பட்டே ஜோனாஸ் மாசர் ஷூ. யா ப்ளீஸ் சே தி ஆன்சர். நாட் பீயிங் பங்க்சுவல் இஸ் வாட் இரிட்டேட்ஸ் ஹர் தி மோஸ்ட். அது எங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்ச. உலகத்துக்கே இப்ப தெரியும். பக்கத்து பேஜுக்கு போயிட்டு இருக்கீங்க மேடம் நீங்க. இமிடியேட்லி இமிடியேட் not doing things immediately. immediate response communication. அவளுக்கு வந்து இப்போ நீங்க ஹாய்னு அமிச்சிங்கன்னா ஹாய் அது ஒரு டிக் வந்து டபுள் டிக் ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஹாய் அமிச்சிடணும் அவளுக்கு. இல்ல என்ன ஒரு மெசேஜ் அமிச்சா ரிப்ளை கூட பண்ண மாட்டியா அப்படிம்பா, அவளுக்கு உடனே டக்கு 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 டக்குன்னு வரணும். ஆனா வந்து நீங்க போய் அதை பண்ணுன்னு சொல்ற விஷயம் மட்டும் லேட்டா பண்ணுவாங்க. ஆமா அக்கா ஒரே தெரியுதுல்ல, கடைக்கு போவாங்க எனக்கு என்ன வேணும் நான் அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற அந்த நோட்டிபிகேஷன் பார்த்துட்டா கூட அந்த ப்ளூ டிக் வராத மாதிரி செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை முதல்ல எரிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருப்போம், அதை பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியாது. இல்லை நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பேன், ஜிபே பண்ணுறதுக்கு ஸ்கேன் அனுப்பிச்சிருப்பேன், ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பேன், அந்த ஸ்கேனர் அனுப்பிச்சா இவங்க பே பண்ணுவாங்க. அவங்க அதை பார்த்தாங்களா இல்லையா, அதுக்கு என்ன இவங்க தூங்கிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே நான் ஃபோன் அடிப்பேன், பார்த்தா மெசேஜ் ஓகேன்னு அனுப்பிச்சா தெரியும், ஒன்னா நீ செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணனா இல்லை எனக்கு ரிப்ளை பண்ணணும், ரெண்டுமே பண்ண மாட்டேன். அப்போ நான் ஃபோன் தான் பண்ணி கேட்க முடியும். ஸோ லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ எனக்கு வந்து நான் மெசேஜே பார்க்க மாட்டேன், வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டேன், எடுத்து திறக்கவே மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் பார்த்துனே இருப்பேன், இதுக்கு இப்போ நம்ம ரிப்ளை பண்ணுமா 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணுவாங்க, இவங்க எந்த டோன்ல நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க, இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும் எத்தனை வேர்ட். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்குலாம் அழகா ஹாய்னா ஹாய் டக்குனு எனக்கு ரிப்ளை பண்றாங்க. அதான் யோசிப்பேன், இது வந்து ஹார்ம்லெஸ் அப்படின்னு, இது ஒண்ணும் இல்லை இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். இதுட்டாங்க டப்புன்னு. ஓகே மேடம், ஓகே பிக் ஒன் லாஸ்ட் क्वेश्चन ஓகேவா. வாட் இஸ் த ஒன் வேர்ட், ஓகே நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேர் பத்தி எழுதிக்கோ, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு வேர்டா இருக்கும். என்னது டெய்லி பேசிஸ்ல சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்ணாலும் இந்த வார்த்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, டெய்லி இந்த வார்த்தையை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை டெய்லி எல்லாம் இல்ல, சென்டென்ஸ் கூட ஓகே, சும்மாவே ஏதாவது பண்ணா அந்த வார்த்தை யூஸ் பண்ணா. தெரியும் தெரியும். இந்த புக்கெல்லாம் தனியா போட்டோ எடுத்துலாம் போட மாட்டீங்களா? அதெல்லாம் போட மாட்டேன். ஏன் ஏதாவது போடவா சொல்லுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அதான் யா நீங்க சொல்லுங்க மேம். வேணும்ட்டு சொல்லலம்மா, வேணும்ட்டு பண்ணலம்மா, வேணும்ட்டு பண்ணல அப்படிம்பா. மம்மி நான் இல்லைன்னா உனக்கு யாருமே புரியல. இது டெம்ப்ளேட் எல்லா மம்மியும் சொல்றாங்க. ஆனா இது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 செம்ம அடி வாங்குவேன், சும்மா பில்டப் கொடுக்காது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டெய்லி சொல்லுவாங்களா, வேற வேலை இல்ல. இது மோஸ்ட் காமன். நான் தான் டிக்கு, நிறைய டிக்கு. சரி மேடம், அந்த பாட்டு ஐயோ அக்கா வேணாக்கா, நீங்க ஞாபகப்படுத்த மாட்டீங்கன்னு நினைச்சேன்க்கா நானு. அப்ப ஏன் எனக்கு லஞ்சம் கொடுத்தா நான் பண்ணிருப்பேன். உனக்கு எப்படிமா இவ்ளோ எல்லாத்துக்கும் டிக்கு போட்டு? அவங்க எல்லாத்துக்கும் கரெக்டா சொன்னாங்க, நீங்க சொல்லல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி, ஜஸ்ட் ஷட் அப். எனக்கு இப்போ உங்கனால என் வாஃபுல் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு.
எந்த பேராகிராஃப் பாட்டோம்? ஆமா ஆமா அப்படி அந்த இல்ல நான் இந்த பேராகிராஃப் தான் பாடுவேன். எடிட்டர் அந்த அந்த மீம் எடுத்து போட்டுக்கோங்க. எந்த மீம்? அது அவரு இதுல மீம் வரக்கூடாது. எனக்கு அவருக்கும் இல்ல. அக்கா போடுங்கக்கா மீன் ஏய் இந்த இடத்துல மீம் வரக்கூடாது. மேம் அது பிரமோல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதனால இதுல மீம் வரக்கூடாது. வரணும்க்கா. எது இசைமயில் நடையத்தை பாவிகளா பாவிகளா எப்படி ப்ளூடூத் கனெக்ஷன் கரெக்டா எனக்கு இந்த பாட்டுக்கு வரக்கூடாது. வரணும் மேடம் லைட்டா ஒரு வார்த்தை விட்டு போட்டுக்கோங்க. மீ மட்டும் please. நீ கேட்ட வந்தேன்ல. அது டீல் மேடம். worst. நான் கரெக்டா சொன்னது எனக்கு தெரியும் நீங்க இது பண்ணுவீங்கன்னு. ஆமா நம்ம யூடியூப்க்கு இதே தான் சொன்னேன். அதனால இது ஒண்ணுதான் தெரிஞ்சு. நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ இது எந்த லிரிக் மேம் ரெடி மேடம். லாஸ்ட் பேராகிராஃப் தான் பாடுவேன். ஏன்னா அதுல தான் வந்து தாயை பத்தி நிறைய இருக்கு. தாயன்பிற்கே ஈடேதம்மா, ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே உன் தாய் போல அது ஆகாது, என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலர்ந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ அவளுக்கு இந்த பாட்டே சொல்லவா? இந்த மீம் இந்த சிறு போட்டுறாதடா, நல்லா பாடுறாங்க. ஆனா நல்லா சூப்பரா பண்ணாங்க. எங்க அம்மா நல்லா படம் எனக்கு தெரியும். ஆனா கவலை கை வச்சு உட்கார்ந்தாரு. நீ பா அத நான் திரும்ப வீடியோ எடுப்பேன். எதுக்கு அங்கிள் தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அவ்வளவு கேவலமா அங்கிள் பாருங்க. நானு ஓகே மேடம், இன்னி எனக்கு தெரிஞ்ச இந்த கேமராமேனுக்கு இதோட முடிஞ்சு போச்சு. ரெட் நூல் தான். சிவப்பு கயிறு. ஆமா என்னக்கா க்ளோசரா? க்ளோசர் கொடுக்கவாமா மேடம்? போதும் மேடம் அவர் எடுத்தது. அவரு உள்ளே போயிடுவார் போல கேமராக்குள்ளே. மேடம் இன்னும் க்ளோசர் கொடுத்துருவோமா இந்த ஷோக்கு? தயவு செஞ்சு பிஃபோர் ஷோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்னுக்கு ஒரு விஷயம் சே அ சாரி அண்ட் தேங்க்யூனா நீங்கள் எதுக்கு சொல்லுவீங்க? அண்ட் நீங்கள் மம்மிக்கு என்ன சொல்லுவீங்க? சாரி சொல்லிட்டே போலாமே. நானு சாரி எதுக்கு சொல்லணும் உனக்கு? மேம் நீங்கள் அழகா இருக்கு மேடம், உங்கள் ஹேரு கரெக்டா இருக்கா? சரி சாரி எதுக்கு சொல்லணும்? அவங்க எனக்கு சாரியா சொல்ல தேவையில்ல, தேங்க்யூ சொல்ல தேவையில்ல. இல்ல தேங்க்யூ சொல்லுவேன். நிறைய புரிஞ்சு நடந்துப்பா, அதுக்கு நிறைய தேங்க்யூ. இந்த இடத்துல ஊரும் பிளட் 10,000 அந்த பாட்டு எனக்கு வேணும். ஏன் அரிக்குதா மண்டை? நீ இப்படி பண்ணல, உன்னை தான் சொன்னேன். அது என்ன காப்பி அடிக்காது ப்ளீஸ். நான் இப்படி பண்றேன் ஏன்னா I have long hair. ஸோ நிறைய அதை வெட்ட மாட்டேன் நான். ஸோ நிறைய தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் சாரி இஸ் அகெயின் சாரி எதுக்குடி சொல்லணும் உனக்கு? சமைச்சு போடுறேன், படிக்க வைக்கிறேன், வேண்டிக்கிறதெல்லாம் வாங்கி தரேன், எதுக்குடி நான் சாரி சொல்லணும் உனக்கு? மேம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல மேம் இந்த விஷயம். ஏதாவது நடுவில் ஏதாவது திட்டு வாங்குவா, அதுக்கு வேணா சாரி. இப்படி நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டே போயிருப்பேன், கிச்சன்ல சூடு போட்டிருக்கேன், இங்க வா நீ சூடு வாங்கினதுக்கு என்னையா அடிக்கிற அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு சாரி. சரி நீங்க சாரி. ஏன்னா சொல்லு. அவங்கள சம்டைம்ஸ் சின்ன சின்ன விஷயத்துல அவங்கள ஃபூலாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் வீட்லயே சாப்பாடு விஷயத்துல இவங்க இவ்வளோ எடுத்துக்கோன்னுவாங்க, நான் அப்படியே லைட்டா கடையில இருக்கிற சாப்பாடுல லைட்டா தெளிவு விஷயம் இவ்வளோ எடுத்துருக்கேன் பாரு அப்படின்லாம்
இது சாரி ஏமாத்திடுவேன். சம்டைம்ஸ் சில இடங்கள்ல கொண்டா வாயை மூடிடு, அவங்க பேசுறது வந்து கேட்டுட்டு மட்டும் இருந்துவாங்க. நீ எப்படின்னு வாயை திறந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து அதை மேனேஜ் பண்ணுவாங்க. எனக்காக அந்த மாதிரி நிறைய பேட்ச் ஒர்க்லாம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கு நான் வந்து சாரி கண்டிப்பா கேட்டேன். ஷூட்ல எல்லாம் இருக்கிறச்சே இல்ல, I'll tell her அப்போ she was very small. ஆமா. ஸோ அவளுக்கு டக்குன்னு எங்கே எது பேசுறதுன்னு தெரியாம I'll be like no, listen first. அவங்க when the director is saying something, listen. துருன்னு இருப்பா. ஸோ அவளுக்கு அது I will not say it's her mistake, but அவளுக்கு அது தெரியாது அந்த டைம்ல. ஸோ அவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாத்துக்குமே தேங்க்யூ தான். For being the best mother in the world, thank you. You better say that. For putting me in online education and reducing my educational stress, thank you. Oh my god. அதுக்கப்புறம் for buying me new lip products recently, thank you. And for getting me new dresses, thank you. And for your love, thank you. प्यार करता हूँ मैं तुमसे. Maybe. அதாவது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யார்கிட்ட கேட்டு வச்சுக்கோங்களேன், லைட்டா எமோஷனல் ஆகி பதில் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் ஒரு மாதிரி எந்த மோஷனும் கிடையாது. எதுக்கு மோஷன் ஆகணும் இதுக்கு? இல்ல மேம், ஒரு மாதிரி அப்படி சில ஃபீலிங்ஸ்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ரியலி இன்னைக்கு அது எங்களுக்குள்ளேயே நாங்க அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே கொட்டிக்கிறோம். எப்படி நைட் உட்காந்து 2 மணிக்கு உட்காந்து பேசுவோம் இதை பத்திலாம். அப்படிதான். நன்றி வணக்கம். தேங்க்யூ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஒரு இன்டர்வியூல ஆங்கர் வந்து படுத்து ஷோ செஞ்ச ஒரே ஆங்கர் நான் மட்டும். கட் பண்றேன் ப்ரோ. நல்லது ப்ரோ. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.